மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி குறைவாக ஒதுக்கியதாக கூறும் 40 எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும் என பாமக முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி கூறியுள்ளார். இந்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு நிதி கம்மியா ஒதுக்கின்னு சொல்றாங்க அவங்க தமிழக அரசாங்கம். இங்கிருந்து போனால 40 பாராளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி உட்பட இவர் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் எழுப்பி எங்களுக்கு இது செய்ய வேண்டும் கேட்டிருந்தா பரவாயில்லையா, கேட்கணுமா இல்லையா? இவர்கள் அத்தனை பேர் போய் என்ன பண்றாங்க? 2 முறை மக்கள் வாக்களித்தார்கள், நாடாளுமன்ற சென்றார்கள். நாட்டுக்கு தேவை வேண்டிய எதுவுமே கேட்க மாட்டாங்க. போவாங்க, தட்டுவாங்க, வந்துடுவாங்க, மேஜை தட்டி தான் வருவாங்க. ஆனால் நிதி கண்டிப்பாக பிரதமர் ஒதுக்கி இருக்காரு. அது தவறாக விமர்சனம் பண்றாங்க. இந்தியாவில் 42% பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் 42% பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் முதலமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டத்தால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் 1000 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மானியத்தில் தேவையான உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.